அண்மை செய்தி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி அவதூறாக விமர்சிப்பது கடும் கண்டனத்துக்குரியது என்று வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தல் தோல்வி பயம் தொற்றிக் கொண்டு விட்டது என்றும் அதனால் விரக்தியின் உச்சகட்டத்திற்கு சென்றுவிட்டார் பழனிசாமி என்றும் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். பாஜகவின் மிரட்டல் உருட்டல்களுக்கு அடிபணிந்து சந்தர்ப்பவாத கூட்டணியை பாஜகவோடு உருவாக்கினார் எடப்பாடி பழனிசாமி என்றும் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவை RSS மதவெறி அமைப்பிற்கு பலிகடா ஆக்கிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி என்று வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதிர்காலத்தில் அதிமுக என்ற கட்சியே இருக்குமா என்ற நிலையை எடப்பாடி உருவாக்கிவிட்டார் என்றும் தெரிவித்திருக்கிறார். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் குறித்து எடப்பாடி பழனிசாமி அவதூறாக பேசியதை கேட்டு தமிழ்நாட்டு மக்களே கடும் எரிச்சல் அடைந்துள்ளனர் என்றும் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்வைக்கும் அரசியல் கருத்துக்களை அரசியல் ரீதியில் எதிர்கொள்ளும் திறமையும் திராணியும் ஜனநாயக பண்பும் பழனிசாமிக்கு இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். கீழ்த்தரமான அவதூறுகளை பரப்புவது எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை வகிக்கும் முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி பழனிசாமிக்கு அழகல்ல என்றும் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி கீழ்த்தரமான அநாகரிகமான அரசியல் செய்வதை கைவிட்டு ஆரோக்கியமான அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றும் வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்.